திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சினிமாவும் அரசியலும் எப்பவுமே பிரிக்க முடியாத ரெண்டு விஷயமா இருக்கு. அண்ட் எந்த அளவுக்குனா எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கி அதுக்கு முன்னாடியே திராவிட கட்சிகள் இங்க வர ஆரம்பிச்சப்பவே நிறைய சினிமாவில் இருந்த நட்சத்திரங்களும் சரி, எழுத்தாளர்களா இருந்தவங்க, பாடலாசிரியர்களா இருந்தவங்க எல்லாருமே அரசியல்லையுமே இருந்தாங்க. ஸோ சினிமாவும் அரசியலுமே எப்பவுமே பின்னி பிணைஞ்ச ஒரு விஷயமா இருக்கு. ஸ்டார்டிங்ல தங்களோட கொள்கைகளையும் கட்சியோட இதையும் பிரபலப்படுத்துறதுக்கு சினிமாவை தான் ஒரு சோர்ஸாவே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதை தொடர்ந்து ரொம்ப வருஷம் கழிச்சு 2026 சட்டமன்ற தேர்தலில் திரு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச 2 வருஷத்துல ஆட்சியை பிடிச்சு முதலமைச்சராகவும் ஆயிட்டாரு. அவர் ஆனதுக்கு அப்புறமும் நிறைய சினிமா பிரபலங்கள் வந்து தங்களோட மனசுல இருக்கிற கருத்துக்கள், தங்களோட கொள்கை கோட்பாடுகளை பத்தி தைரியமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவரைக்கும் அமைதியா இருந்தவங்க எல்லாம் வெளியே வந்து பேச ஆரம்பிச்சதுனால புதுசா இப்போ ஒருத்தர் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அதுக்கு முன்னாடி நம்மளோட முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த கடந்த சட்டமன்ற தேர்தலில் 2 இடங்கள்ல நின்னாரு. எந்தெந்த இடங்கள்லன்னா திருச்சி கிழக்கு, அப்புறம் பெரம்பூர் 2 இடத்துலயுமே வெற்றியும் பெற்றாரு. திருச்சி கிழக்குல வந்து ராஜினாமா பண்ணியிருந்தாரு. இப்போ அந்த திருச்சி கிழக்குக்கு இடைத்தேர்தல் வரப்போகுது. அங்க யாரை நிறுத்த போறாங்க தாவேகா சார்பில் அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி சோசியல் மீடியால எழுந்துட்டு இருந்தப்போ நடுவுல புதுசா ஒருத்தர் வராரு. அவர் தான் யாருன்னா நம்மளோட ராகவா லாரன்ஸ் அண்ணன். அவர் வந்து திருச்சி கிழக்குல தாவேகா சார்பில் நிப்பாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி முதல்ல எழுந்தது. ராகவா லாரன்ஸ் அவர்களுமே ஜூன் 12ஆம் தேதி வரும்போது என் வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை நான் வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லி கூட கொஞ்சம் பரபரப்பை கிளப்பி இருந்தாரு. மோஸ்ட்லி எல்லாருமே அவர் டிவிகே சார்பாக தான் நிப்பாரு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. இப்போ இன்னைக்கு காலையில அதுக்காக ஒரு வீடியோவை புதிய தலைமுறைக்கு கொடுத்திருக்காரு. அவர் பேசின ஒரு வீடியோ. அந்த வீடியோ என்னங்கிறது தான் நம்ம இந்த வீடியோல டீகோட் பண்ண போறோம். முதல்ல வீடியோ ஆரம்பிக்கும் போது, பேச ஆரம்பிக்கும் போது ஒரு குட்டி கதையோட ஆரம்பிக்கிறார். அந்த குட்டி கதை என்னன்னா, ஒரு முதலாளி இருக்காரு. அவர்கிட்ட 2 வேலைக்காரங்க வேலை செய்யறாங்க. ஒரு வேலைக்காரர் என்னன்னா, முதலாளி பின்னாடி போய் முதலாளி ட்ரெஸ் சூப்பர், சென்ட் மாசு அப்படின்னு ஜால்ரா தட்டுறாரு. இன்னொரு வேலைக்காரர் வந்து எதுவுமே பேசாம அமைதியா தரையை தொடச்சிட்டு இருக்காரு. இந்த முதலாளி கடைசியில இந்த முதுகுக்கு பின்னாடி நின்று ஜால்ரா போட்டவருக்கு 1 மாசம் சம்பளம் முழுசா கொடுக்குறாரு. எதுவுமே பேசாம அமைதியா தரையை தொடச்சிட்டு இருந்தாருல, அவருக்கு ஒரு வீட்டையே எழுதி கொடுத்துறாரு. கதையை சொல்லி முடிச்சுட்டு என்ன சொல்றாருன்னா, அந்த முதலாளி தான் கடவுள், அந்த வீடு தொடச்சிட்டு இருந்த வேலைக்காரன் தான் நான். கதை சூப்பர்னே, செம்ம ஸ்டோரி. சரி, அந்த ஜால்ரா போட்டார்ல அது யாரு? யாரை சொல்ல வர்றீங்க? இப்போ புதுசாக அரசியலுக்கு வந்திருக்கவங்கள சொல்ல வரீங்களா? இல்லை புதுசாக அரசியலுக்கு வந்து ஆட்சியை பிடிச்சவரை சுற்றி இருக்காங்களே அவரை சொல்கிறீங்களா? இல்லை சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கிறதுக்காக தேடி அலைகிறாங்களே அவங்க யாரையாவது சொல்கிறீங்களா? இல்லை சினிமாவில் அடுத்த சூப்பர் ஸ்டார் பட்ட எனக்கு தான் வேணும்னு அடிச்சிட்டு இருக்காங்களே அவங்கள பற்றி பேசுகிறீங்களா? இப்படி யாரை பற்றி சொல்கிறீங்கன்னு ஒரு தெளிவே எல்லாம் முடிச்சிட்டிங்க. அதையுமே நீங்கள் தெளிவுபடுத்தினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குட்டி ஸ்டோரி முடிஞ்சதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில் அரசியல் எப்படி வந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்ல வர்றாரு. நம்மளாம் என்ன நினச்சிருப்போம்? ஜல்லிக்கட்டு போராட்டம், வெறும் ஜல்லிக்கட்டு போராட்டம் தான் இவரோட வாழ்க்கையில அரசியல் வர்றதுக்கு காரணமா இருந்திருக்கும் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். அங்கதான் ஒரு விஷயத்த அவர் சொல்றாரு. அது என்னன்னா, ஜல்லிக்கட்டு போராட்டத்தப்போ நான் நிறையவே விஷயம் பண்ணியிருக்கேன். அப்போ ஜல்லிக்கட்டு போராட்டம் வந்தப்பவே என்னென்னமோ பண்ணேன்னு சொன்னாரு, விளம்பரம் தேடினாரு, விளம்பரம் தேட பார்த்தாரு, நிறைய விஷயங்கள்ல நீங்க போய் சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி கலாய் வாங்கினாரு. சில விஷயங்கள்ல அவர் நல்லவர் தான்ப்பா, நல்லதும் பண்ணியிருக்காருன்னு ஜல்லிக்கட்டு போராட்டத்தை பத்தி சொன்னாங்க. அதை தாண்டி டிசேபிள் பீப்புள்ஸ்க்கு ஹெல்ப் பண்றது அண்ட் நிறைய பேரோட ஆப்ரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. பட் சில இடங்கள்ல ஓவரா அதை வச்ச விளம்பரம் தேட பார்க்குறாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழாம இல்லை. இப்போ ஜல்லிக்கட்டு போராட்டத்து டைம்ல இவர் வந்து அங்க இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க போயிருக்காரு. ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கலந்துகிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல தான் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் லாரன்ஸ் மேல ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வைக்கிறாரு, ஒரு விமர்சனம் அது வைக்கிறாரு. உடனே லாரன்ஸ் வந்து ட்விட்டர்ல போய் பொங்குன்னு பொங்கிட்டு அதுக்கப்புறமும் சீமான், இப்போ நம்ம வாதம் எதிர்வாதம்னு 2 இருக்கும். சீமான் ஒரு விஷயம் சொன்னாரு, நீங்க பதில் கொண்டு சொன்னீங்க, மறுபடியும் நாம் தமிழர் சைட்ல இருந்து இன்னொரு விஷயம் சொல்றாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது பொறுக்க முடியாம ரஜினி அவர்களுக்கு ஃபோன் பண்ணி இப்படிலாம் பேசுறாரு, நான் இறங்கிரட்டுமா அப்படின்னு கேட்டாராம். கண்ணா நீ அமைதியா இரு, எல்லாத்தையும் காலம் பார்த்துக்கோ அப்படின்னு சூப்பர் ஸ்டார் அவர்கள் அப்பவும் அதே மாதிரி ஒரு பதில சொல்லியிருக்காரு. இவர் அமைதியாவே இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு ஆடியோ லான்ச் மேடையில தாங்க முடியாம பொங்குன்னு பொங்கிட்டாரு. அதாவது சீமான் அவர்கள் மேல கை நீட்டி கேள்வி எல்லாம் கேட்டிருக்காரு. இப்ப இந்த வீடியோல ஒரு விஷயத்தை பதிவு பண்றாரு. அது என்னன்னா, அப்ப அவரோட ட்ரஸ்ட்ல இருந்த எல்லாரும் அண்ணா நீங்க சீமானை எதிர்த்து அரசியல் நில்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம ராகவா லாரன்ஸ் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, ஒருத்தர் மேல இருக்கிற கோபத்துல அரசியலுக்கு வந்தா அது வெறுப்பு அரசியலா மாறிடும், வார்த்தைகள் தப்பா வந்துடும் அப்படின்னு ஒரு தத்துவத்தை சொல்லியிருக்காரு. தத்துவம் ஓகே, சூப்பர், வெல் அண்ட் குட், நல்லாவே இருக்கு. அப்ப மேடையில அவரை பார்த்து கை நீட்டு கேள்வி கேட்டீங்க, பொங்குன்னு பொங்குனீங்களே, அதுவும் அன்புல சேருமான்னு தெரியல. ஒருவேளை அது ஒரு அன்பின் வெளிப்பாடா கூட இருக்கலாம், நமக்கு தான் புரியாம இருந்திருக்கும். நல்லாவே பொங்கு நடந்த மேடையில இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இதுக்கப்புறம் இப்படியே போயிட்டு இருக்கும்போது சீமான் அவர்களுக்கும் ராகவா லாரன்ஸ் அவர்களுக்கும் ஒரு இடத்துல ஒற்றுமை ஏற்பட்டிருக்கு. அது எந்த இடம்னா, ஜிகிர்தண்டா XX படம் வந்ததுக்கு அப்புறம்
அது நல்லா ஓடின ஒரு படம், நல்ல கதை அம்சமும் கூட. அந்த படத்தோட வெற்றிக்கு அப்புறம் கார்த்திக் சுப்ராஜ் வந்து ஒரு ஃபோன் கால் வந்திருக்குன்னு கொடுத்துட்டு சீமான் அண்ணன் பேசுறாரு அப்படின்னு லாரன்ஸ் அவர்கள் கிட்ட கொடுத்துருக்காரு. இந்த பக்கம் ராகவா லாரன்ஸ் அவர்கள், இந்த பக்கம் நம்ம நாம் தமிழர் சீமான் அவர்கள் 2 பேருமே ஃபோன் காலில் இருந்திருக்காங்க. கொஞ்சம் நேரம் சைலண்டாக இருந்திருக்காங்க. அப்புறம் அந்த சைலண்டை பிரேக் பண்ணிட்டு பேச ஆரம்பிச்சு, ஜிகர்தண்டா XX உங்க நடிப்பு ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னு பாராட்ட ஆரம்பிச்சிருக்காரு. அப்பவே அந்த ஈகோ கிளாஷும் அந்த பிரச்சனையும் முடிஞ்சிருக்கு. அதாவது சினிமா வந்து அரசியல் ரீதியாக வந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிருக்கு. இதைத்தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். சினிமாவும் அரசியலும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பின்னி பிணைஞ்சு பிரிக்க முடியாத அளவுக்கு இருக்கு. சினிமால ஒரு படத்துல நல்லா நடிச்சிட்டாரு, நல்ல படமா வந்திருக்குன்னோன்னா பழைய அரசியல் பகையெல்லாம் மறந்து சீமான் அவர்கள் வந்து பாராட்டியிருக்காரு. அண்ட் அப்பவே அந்த பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி ஒரு மறுபடியும் நமக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் கதை ஒன்று சொல்லி இந்த வீடியோல கண்டினியூ பண்றாரு. இதுக்கப்புறம் ரஜினி சார் அவர்களோட அரசியல் வருகை. இது எந்த அளவுக்கு ராகவா லாரன்ஸ் அவர்களுக்குள்ள அரசியலை கொண்டு வந்துச்சுன்னா, ரஜினி சார் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னார். ரஜினி சாரை விட ராகவா லாரன்ஸ் ரொம்ப சந்தோஷம். அவர் கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே இவரும் உடனே ட்விட்டர்ல அதுக்கு வாழ்த்துலாம் போட்டுட்டு மீட்டிங் வச்சிருக்காரு அவரோட ட்ரஸ்ட்ல உள்ள பசங்க கூட. இவங்க நம்ம ரஜினி சார் வந்து முதலமைச்சர் ஆயிடுவாரு, அரசியலுக்கு வரப்போறாரு, கண்டிப்பா முதலமைச்சர் ஆயிடுவாரு. அப்ப நம்ம ட்ரஸ்ட்டுக்கு தேவையானதெல்லாம், இந்த மாதிரி டிசேபிள் பீப்புள்ஸ்க்கு தேவையான விஷயம்லாம் கேட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா பேசியிருக்காரு. ட்ரஸ்ட்ல இருந்தவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அண்ணன் நீங்க கல்வி அமைச்சர் சீட்டு கேளுங்க, கரெக்டா இருக்கும். அதுக்கு அவர் நமக்கு அவ்வளவா படிக்க தெரியாது, நம்மளை விட படிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்க அதை பார்த்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கலக்கலா டிஸ்கஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிருக்காரு. வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட, அவருக்கு அம்மானா உயிர்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும், அம்மா ரஜினி சார் அரசியலுக்கு வர போறாரு, நானும் அரசியலுக்கு போக போறேன் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க அம்மா முகமே மாறிடுச்சான். என்னன்னு கேட்டதுக்கு, இது ஒரு சாக்கடைப்பா, இங்க ஜாதி இருக்கு, மதம் இருக்கு, ஓட்டுக்கு காசு கொடுப்பாங்க, உனக்கு அது வேணாம். ரஜினி சாரும் ரொம்ப நல்லவர், அவர் ஒரு ஆன்மீகவாதி, அவருக்கும் அது வேணான்னு நான் அவர்கிட்டே சொல்றேன், எனக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுன்னு கேட்டிருக்காங்க. அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டா முடியாதுன்னு சொன்னதுனால ராகவா லாரன்ஸ் ரொம்பவே சோகத்தில் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாட்கள் கழிச்சு ரஜினி சார் கொரோனா டைம்ல ரஜினி சார் அவர்கள் நான் அரசியலுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டதுனால இது அவரை விட இவருக்கு ரொம்ப கஷ்டம். அதாவது ரஜினி சார் அரசியலுக்கு வர்றேன்னு சொன்னப்போ ரஜினி சாரை விட இவர் சந்தோஷப்பட்டாரு. அதே சமயம் ரஜினி சார் நான் அரசியலுக்கு வரல, என் உடல்நிலையை ஒத்துழைக்கல அப்படி சொன்னப்போ ரஜினி சாரை விட ரொம்ப வருத்தப்பட்டதுமே நம்ம ராகவா லாரன்ஸ் அவர்கள் தான். இந்த 2 விஷயத்தையுமே இங்க அவர் பதிவு பண்றாரு. அதுக்கப்புறம் அரசியலுக்குள்ள ரொம்ப வராம அப்படியே ஒதுங்கி இருந்திருக்காரு. மறுபடியும் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறாரு, அரசியலுக்கு வராரு அப்படின்னு சொன்னோன்னே ராகவா லாரன்ஸ் அவர்கள் மறுபடியுமே அவங்க அம்மாட்ட போய் சொன்னதுக்கு அவங்க அம்மா ஓகே, நீ வந்து இப்போ விஜய் கிட்டே அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடு, நான் என் பிள்ளைய கொண்டு அவங்ககிட்டே ஒப்படைச்சிடுறேன், ஆனா அவருக்கும் அரசியல் வேண்டான்னு தான் நான் சொல்லுவேன்னு மறுபடியும் அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே சொன்னதுனால அரசியல் பத்தி பேசாம கொஞ்சம் தள்ளி இருந்திருக்காரு. இப்போ ரிசல்ட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அம்மா கிட்ட போயிட்டு, பாத்தியா இந்த மக்கள் வந்து மாற்றம் தரேன்னு வந்த ஒருத்தரை தேர்ந்தெடுத்திருக்காங்க, இங்க ஜாதி இல்லை மதம் இல்லை, ஓட்டுக்கு காசு கொடுத்து நாங்கள் ஜெயிக்கல அப்படின்னு திருச்சி கிழக்கு மேடையில விஜய் அவர்கள் பேசினதை நம்பி இவரு உங்க அம்மா கிட்ட பேசியிருக்காரு. உடனே ஆமாப்பா இந்த தம்பி வந்து ஹிஸ்டரியவே மாற்றி எழுதிட்டான், சரித்திரத்தையே புரட்டி போட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அப்படி கிரீன் சிக்னல் கொடுத்துருக்காங்க. இப்போ ராகவா லாரன்ஸ் அவர்கள் அரசியலுக்கு வரலாமா வேண்டாமா, வருவேனா மாட்டேனா, வர்றேன்னா வர்றேன்னு சொல்லுங்க, வரலன்னா வரலன்னு சொல்லுங்க. ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு. அந்த வீடியோவில் கடைசி வரைக்கும் நான் வருவேனா மாட்டேனா அப்படிங்கிற எந்த முடிவுமே அவர் சொல்லலை. இப்போ ஒரு இன்ஃப்ளூயன்சர் வீடியோ போடுறாங்க, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா அப்படிங்கிற கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன் அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியே ராகவா லாரன்ஸ் அவர்களும் நான் அரசியலுக்கு வரணுமா வேணாமாங்கிறத நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நீங்க வரணும்னு சொன்னா நான் வருவேன், நீங்க வர வேணாம்னு சொன்னா நான் வராம இப்படி இருந்தே என்னோட சமூக பணிகளை தொடருவேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. ஆனா அந்த வீடியோவோட டைட்டில் திருச்சி கிழக்கு இடைத்தேர்தல். அப்ப நீங்க திருச்சி கிழக்குல நிக்க போறீங்களா? அப்படியே நிக்கிறீங்கன்னா யார் சார்பில் நிக்கிறீங்க? தாவேகா சார்பில் நிக்கிறீங்களா, இல்ல தாவேகா அப்படிங்கிற கட்சியை தாண்டி நான் ஒரு மாற்றம் தர்றேன் அப்படின்னு வந்து நிக்க போறீங்களா, இல்ல புதுசா ஒரு மத சார்பற்ற கட்சியை ஒருத்தர் தூக்கிட்டு வந்திருக்காரு திரு அண்ணாமலை அவர்கள், அவர்களோட கட்சியில் நின்று போட்டியிடுவீங்களா? இப்படி எதுக்குமே ஒரு முடிவு சொல்லாம நான் வரணுமா வேணாமான்னு நீங்க சொல்லுங்கன்னு கேட்டிருக்கீங்க. ஒருவேளை மக்கள் வர வேணாம்னு சொன்னா நீங்க வராம போயிருவீங்களா? அப்புறம் உங்களை திருச்சி கிழக்குல நிக்கிறதுக்காக அழைப்பு விடுத்திருக்கிற கட்சிகள் என்ன நினைப்பாங்க? இல்ல நீங்க இது வந்து நான் அரசியலுக்கு வர போறேன், எனக்கு இவ்வளவு சப்போர்ட் இருக்கு, நான் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் இவ்வளவு பண்ணியிருக்கேன், ஏழை மாணவர்களோட ஆபரேஷன் செலவுகளுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்கேன், நான் இவ்வளோ சமுதாய இது பண்ணியிருக்கேன், எனக்குன்னு ஒரு ஓட் பேங்க் வச்சிருக்கேன், ஸோ எந்த கட்சி என்னை முதல்ல கூப்பிடுறீங்க, இல்லை யாரு ஹை டிமாண்ட் வைக்கிறீங்களோ அதை பொறுத்து நான் வர்றேன்னு கட்சிகளுக்கு அரைக்கூவல் விடுற மாதிரி இந்த வீடியோவா எதுவும் தெரியல. ஸோ நீங்க சொல்லுங்க, இவர் தனியா திருச்சி கிழக்குல நிற்பாரா, இல்லை விஜய் அவர்களோட கட்சி சார்பா நிற்பாரா, இல்லைன்னா புது அண்ணாமலை ஆரம்பிச்சிருக்க கட்சியா, இல்லை மற்ற கட்சிகளோட சார்பா திருச்சி கிழக்குல போட்டிடுவாரா, இல்லைன்னா அரசியலுக்கு வருவாரா, இல்லைன்னா அவரோட குரு, அவரோட உயிர், அவரோட ஒரு லைஃப்ல ஒரு முக்கியமான பார்ட்டா இருக்கிற ரஜினி அவர்கள் மாதிரி கடைசியில நான் அரசியலுக்கு வருவது உறுதி, தேதி பின்னர் அறிவிக்கப்படும் கிளம்பிடுவாரா அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். நன்றி.